திருச்சி சூர்யா சிவா மற்றும் முக்தார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக பிரமுகர் அலிசா நேற்று கண்ணீர் மல்க புகார் தெரிவித்த நிலையில் தற்போது இருவருக்கும் வலைவீச்சு தேடி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்ட நிலையில் முக்தாருக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கூடுதல் விவரணை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், பாஜக பிரமுகரை தரம் தாழ்ந்து விமர்சித்ததாக அவர் நேற்றைய தினம் புகார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முக்தாருக்கு போலீசார் வலைவீசி வரும் நிலையில் திருச்சி சூர்யா சிவா கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். பிரபல பைக் ரேசரும் சினிமா துணை நடிகையுமான அலிசா அப்துல்லா பாஜகவில் தமிழக இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். பிரசவத்திற்காக கடந்த ஒரு வருட காலமாக அரசியலில் இருந்து விலகியிருந்த அவர் நேற்று சென்னை காவல் ஆணையருக்கு புகார் ஒன்று அளித்திருந்தார். அதில் யூடியூபர் முக்தார் மற்றும் பாஜக நிர்வாகியான திருச்சி ஆகியோர் தன்னை பற்றி தனக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் பற்றியும் ஆபாசமாக பேசுவதாக கண்ணீர் மல்க புகார் அளித்திருந்தார். அந்த புகார் குறித்து தற்போது சென்னை போலீசார் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவலானது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை தேவை என்று அவர் அளித்திருந்த புகாரை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது முதல் கட்டமாக திருச்சி சூர்யாவை தற்போது சென்னை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருவதாக சென்னை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதில் முக்கியமாக கருதப்படக்கூடிய முக்தார் தொகுப்பாளராக யூடியூபரான முக்தாரையும் போலீசார் தேடி வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். அவரையும் கைது செய்து வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் இது வழக்கு தொடர்பாக தற்போது வரை உமன் அரஸ்ட் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திருச்சி சூர்யா சிவா மற்றும் முக்தார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக பிரமுகர் அலிசா நேற்று கண்ணீர் மல்க புகார் தெரிவித்த நிலையில் தற்போது இருவருக்கும் வலைவீச்சு தேடி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்ட நிலையில் முக்தாருக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கூடுதல் விவரணை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், பாஜக பிரமுகரை தரம் தாழ்ந்து விமர்சித்ததாக அவர் நேற்றைய தினம் புகார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முக்தாருக்கு போலீசார் வலைவீசி வரும் நிலையில் திருச்சி சூர்யா சிவா கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். பிரபல பைக் ரேசரும் சினிமா துணை நடிகையுமான அலிசா அப்துல்லா பாஜகவில் தமிழக இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். பிரசவத்திற்காக கடந்த ஒரு வருட காலமாக அரசியலில் இருந்து விலகியிருந்த அவர் நேற்று சென்னை காவல் ஆணையருக்கு புகார் ஒன்று அளித்திருந்தார். அதில் யூடியூபர் முக்தார் மற்றும் பாஜக நிர்வாகியான திருச்சி ஆகியோர் தன்னை பற்றி தனக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் பற்றியும் ஆபாசமாக பேசுவதாக கண்ணீர் மல்க புகார் அளித்திருந்தார். அந்த புகார் குறித்து தற்போது சென்னை போலீசார் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவலானது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை தேவை என்று அவர் அளித்திருந்த புகாரை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது முதல் கட்டமாக திருச்சி சூர்யாவை தற்போது சென்னை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருவதாக சென்னை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதில் முக்கியமாக கருதப்படக்கூடிய முக்தார் தொகுப்பாளராக யூடியூபரான முக்தாரையும் போலீசார் தேடி வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். அவரையும் கைது செய்து வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் இது வழக்கு தொடர்பாக தற்போது வரை உமன் அரஸ்ட் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.